2ஆம் தேதி பேச்சுவார்த்தைங்க. 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை. 2 மார்ச் 2 ஒரு பேச்சுவார்த்தை. அன்னைக்கு எல்லா தொழிற்சங்களும் போய் பேசலாம். பேசுகின்ற பொழுது அன்னைக்கு தான் டேர்ன் பண்ணுறோம். என்னன்னா, சார் ப்ரப்போசல் கொடுத்தீங்க, நீங்கள் ப்ரப்போசல் மீது நாங்கள் கருத்து கொடுத்தோம், அதன் மீது பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்ற விஷயம் அதுக்கு பேசலாம். அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த கூட்டம் 2ஆம் தேதி கிளாஸ் 1 சம்பந்தமாக அரசாங்கம் சொன்ன விஷயத்தை தொழிற்சங்கத்துக்கு சொல்கிறேன் சார். அது இல்லை, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் போன ஒப்பந்தத்தில் கைது போட்டீங்களே, நீங்கள் ஒத்துக்கணும் தானே வாங்கிட்டு போனீங்க, போன மாதிரி இல்லைன்னு சொன்னாங்களே, இப்போ மட்டும் எப்படி கேட்குறீங்க என்று உதயச்சந்திரன் கேட்குறார். ஃபினான்ஸில் கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அப்படி ஒரு ஆள் நடக்குதுங்க. நடந்த போது இல்லைங்க, அது நீங்களா சொல்கிறீங்க, அதெல்லாம் எந்த அளவு ஈடுபடுத்த நான் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட் பேசுகிறேன் அப்படிங்க பேசுகிறேன் சார். நானே சொல்கிறேன் சார், அது ஒரு பக்கம், அந்த கோரிக்கை நியாயம் அப்படி இருக்கட்டும் சார். கிளாஸ் 3 and 4 பேச்சுவார்த்தை நடத்துங்க. ப்ரப்போசல் கொடுத்தீங்களே, கடிதம் கொடுத்தோம்ல, அந்த கடிதத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்லையா? நீ பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே நீங்கள் அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் என்ன டைம் வந்துடும் சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அடுத்த பேச்சுவார்த்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இல்லை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, எல்லாரும் கோரஸா சார் பேச்சுவார்த்தை நடத்தும் சார். ப்ரப்போசல் மீது நீங்கள் பேச்சுவார்த்தை நான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பதில் கொடுத்தேன். அது பதில் மீது என் செகண்ட் பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, ஏன் நடத்தலை? நடத்தணுமா? நடத்தணும் சார், கேட்டு பாருங்க அப்படின்ற பிறகு டைரக்டர் ஃபினான்ஸ் ஓகேண்ணா உடனே நாளைக்கே போடுங்க. 3ஆவது இடத்துக்கு நம்ம சொன்ன பிறகு தான் 3ஆவது பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்தால் அது ஒர்க் அவுட் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடாதுன்று நினைத்தவர்கள் தான் மற்ற. நாம நினைக்கிறோம், நீ செட்டில்மெண்ட்டுக்கு போனாதான் இதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கலாம் அடுத்த கிட்ட போராட்டத்துக்கு போகலான்னு நாம நினைக்கிறோம். இதுதான் நடந்தது. அப்போ 3ஆம் தேதி நோ ஒற்றை கோரிக்கைன்னு சொன்னவங்க வந்து கலந்து வச்சுக்க பேச்சு நடத்த ஆரம்பிச்சிங்க. அப்போ அந்த இடத்தில் ஒரு தொழிற்சங்க தலைவர் சீனியர் பேர் சொல்ல நாகரிக கருதி நான் பேர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க வேஜ் ரிஷிப் என்னங்க அவசரம், ஆஃப்டர் எலெக்ஷன் வச்சுக்கலாங்க அடுத்த சொல்றாரு. அடுத்த ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வாரியத்தில் அப்பர்ஸ் லெவலில் சேர்மன் ஒரு மேல் மட்ட கமிட்டி பேசுனாங்க. ஒரு பக்கம் ஐக்கிய சங்கம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அதிகார சங்கம் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சிடி போராட்டம் பண்ணுறாங்க. ஒரே இதுவாக தலையிடையாக இருக்குது. அதனால் அந்த எலெக்ஷனுக்கு அப்போ தள்ளி வச்சுட்டாண்ணே அப்படியே ஒரு ரவுண்டு டாக் போகுது. அந்த டாக்கை கொண்டு வந்து அதில் அங்கே நமக்கான மினிஸ்டர் ஒருத்தருக்கார், அவர் நம்மக்கிட்ட வந்து பேசுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டு வீணா போடும்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஓடிக்குது என்னன்னு பாருன்ட்டு. திரும்ப அடுத்த நாள் இப்போ டைரக்டர் ஃபினான்ஸ் சேர்மனையும் எல்லாரும் மெயினாக டைரக்டர் ஃபினான்ஸ் தான் சேர்மன், கமிட்டி சேர்மன், அவங்ககிட்ட சொல்கிறோம், மேடம் என்ன மேடம் கொடுத்துட்டீங்க, அடுத்தது ஒப்பந்தத்துக்கு நகல் கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஏங்க நீங்கள் ஜேஎஸ்ல யாருமே ஒப்பந்தங்களே வாங்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க. நம்ம யார் சொன்னது? ஓரளவு சொன்னால் நடக்குமா மேடம்? மேடம் 20 சங்கம் இருக்கு, யார் யார் கையெழுத்து போட யார் யார் கையெழுத்து போட மாட்டாங்க எனக்கு தெரியுங்க. பொலிட்டிக்கலாக ஏடிஎம்பி எதிர்கட்சி இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. 3 பொறியாளர் அமைப்புகள் இருக்கு, கிளாஸ் 1 and 2 கொடுக்கலாம், அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. 4 ஆச்சு, இன்னும் கூட 1 வச்சு 5, மீது 15 தோச்சு கையெழுத்து போட எழுதிச்சு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கையெழுத்து போடுங்களான்னு நம்மளை கேட்டாங்க. நீங்கள் கொடுக்குற ப்ரப்போசலில் கேங்மெண்ட்டு கலர் இருக்கணும், 6% இருக்கணும், மற்ற விஷயம் ஓகே நிற்கிறீங்க. இந்த 2 விஷயம் இருக்கணும், மெயினாக இருக்கணும். நிறைய இருக்கா, 15000 பணம் இருக்க கான்ட்ராக்ட் கூட இருக்கு வச்சிங்க. நீங்கள் அது ஒரு 4 லைன் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 2-3 விஷயங்கள் இல்லைன்னா நீங்கள் கமிட்டி என்ன முடிவு பண்ணால் அந்த கமிட்டி தான். நீங்கள் ஸ்டேஜ் செட் பண்ணுங்க, நான் கையெழுத்து போடுறேன்னா போகிற கடைசி கதை அது. நீங்கள் ஸ்டேஜை செட் பண்ண மாட்டேன் அர்த்தம் அப்படின்னா அப்போ 15 பேர் கையெழுத்து போடுங்க மேடம். எனக்கு தெரியும், ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, 35-40 வருஷம் வரலாறு எடுத்து பாருங்க. பாதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நாங்கள் மட்டும்தான் வந்திருப்போம், கொள்கையின் அடிப்படையில் அப்படின்னு சொன்ன பிறகு சேர்மன் பார்த்தேன், எல்லாரும் பார்த்து சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகுதுங்க டிராஃப்ட்டுக்கு. கடைசியாக 12ஆம் தேதி, அடுத்தது 12ஆம் தேதி சேர்மன் சொல்லிட்டாரு, கிளாஸ் 1 சான்சஸ் கம்மிங்க, கேங்மெண்ட் கலைஞர் நான் கவர்மெண்ட்டில் போகிறேன் என்ன சொல்கிறாங்களே பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டார். அப்போ 12ஆம் தேதி சொல்கிறேன் நான், அது ஆக்சுவலாக 11ஆம் தேதி. 12ஆம் தேதி காலையில் நான் சொல்கிறேன், ஜேஏசியில் இருக்கக்கூடிய முக்கிய தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபோன்லேயே சொல்லிட்டேன். 11 மணிக்கு போர்டு ஆஃபீஸ் சந்திக்கிறேன், 11 மணிக்கு வந்துட்டாங்க. அந்த பிறகு சொல்கிறேன் நான்,
14ஆம் தேதி நம்ம இங்க இயக்கமா அறிவிச்சிட்டோம். எங்க தமிழ்நாடு முழுக்க இயக்கமா அறிவிச்சிட்டோம். அங்க சொல்றேன் நான், இதுக்கு முன்னாடி தான் ஒரு முக்கிய குறை 5 கோரிக்கை வைக்கலாம். என்ன 5 கூட வேணாம், இப்போ 2 கோரிக்கை வைக்கலாம். ஒன்று கிளாஸ் 1 and 2க்கு ஊதியம் கொடு, 2வது கேங்மெண்ட் கலைஞர் 2 கோரிக்கை தாங்க. நான் 6 பசங்க விட்டுறேங்க. இது பண்ணணும். இந்த 2 கோரிக்கையில 2 கோரிக்கையும் ஜெயிக்கணும். கிளாஸ் 1 and 2 உங்க கோரிக்கை ஜெயிச்சா நீ போயிட்டு கூட எனக்காக நீ நிற்கணும். கேங்மெண்ட் கலைஞர் எனக்கு கேட்சா உனக்காக நான் நிற்பேன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப சொல்லு, அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு முக்க குறைச்சணும். அது பேர் சொன்ன நாகரிகிறது பேர் சொல்லலை, பொறியாளர் அமைப்புகள் தலைவர்கள் சொல்றாங்க. அது எப்படிங்க பொறியாளர் கட்சி எங்கெல்லாம் போயிடுவாங்க? உங்களாம் போடுற எங்க வந்து இல்சா வேணாங்க, உங்களால் போட இல்சா வேணாங்க. அக்ரிமெண்ட் ஜென்டில் அக்ரிமெண்ட், உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, உனக்காக நான் வரேன் எனக்காக நீ வா அப்படின்னு சொல்றேன். அது அப்போ சொல்றான் ஒற்றை கோரிக்கை எனக்காக வரதான் தான் வாங்க அப்படின்னு போராட்டத்துக்கு போயிட்டாங்க. போர்ட் ஆஃபீஸுக்கு ஃப்ரண்ட் கேட்ல அந்த போராட்டத்தை நம்ம போல இது எல்லா ஜேசி போல கலந்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம 10ஆம் தேதி முடிவு பண்றோம், கருத்து இயக்கலாம் பண்றோம் வச்சுங்க. நான் ஏன் எல்லாம் சொல்ல வரேன்னா, மின்சார வாரியத்தில் வந்து பெரும்பான்மையா இருக்கிறவங்க கிளாஸ் 3 and 4 தான். தொழிலாளிகள் ட்ரேட் யூனியன் ஆக்ட் அதில் லிங்கானவங்க வந்து பெரும்பான்மை தொழிலாளிகள் ஒரு 15,000 பேர் கிளாஸ் 1 and 2 இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அவர்களுக்காக ஒட்டுமொத்த 70,000 தொழிலாளர்கள் கொடுக்கப்படாமல் தள்ளி போவதற்கான ஏற்பாட்டை பண்ணது இந்த முறை பொறியாளர் அமைப்புகள், ஒரு ஜேஎஸ்ல மற்ற சங்கங்கள். அது மிகப்பெரிய தவறு என்பதை நம்ம சுட்டி காமிச்சோம். ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு. அநேகமா இப்பொழுதாவது அவங்க அப்பொழுது நாம் தவறு செய்திருக்கிறோம் என்பது உணர்வார்கள் என்று நம்புறோம். ஏன்னா நான் வந்து சங்கத்தின் பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர். நான் சொல்றேன் அவர்கிட்ட, தொடா நீயும் ஒரு லேபர் யூனியனுக்கு பொதுச் செயலாளர், லேபர் யூனியன் பொதுச் செயலாளர், நான் லேபர் யூனியன் பொதுச் செயலாளர். லேபர் யூனியன் பொதுச் செயலாளருக்கான கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணாதான் தொழிலாளி நம்ம நம்புவான். அப்படி பண்ணல, அவனுடைய உரிமைகளை காவு கொடுத்தா அவன் நம்மளுக்கு கேள்வி கேட்பான். ஞாபகம் வச்சுங்க, உன்னை கேட்பானா கேட்க மாட்டானா, எங்களை கேட்பான் என்று சொன்னா அப்பொழுது ஒரு ஒற்றை கோரிக்கை போயிட்டார். சரி போ விட்டுட்டோம். அதற்கு பிறகு சேர்மன் வந்து கரெக்டா 13ஆம் தேதி கொடுக்குறேன். 14 வந்து 13ஆம் தேதி 12:30 1:30 3:30 கட்சியில் 7 மணிக்கு தான் கவர்மெண்ட் போயிட்டு கொடுக்குறேன். அதில் 6% ஓகே ஆயிடுச்சு. கள உதவியாளர் பேராக கிளாஸ் 4 கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு நிறுத்திருக்கேன். அதிகாரிகளுக்கு பே கமிஷன் தான், இனிமேல் ஊதியம் கிடையாது. 4 வருஷத்துக்கு ஒருக்க கிடையாது, பே கமிஷன் தான். ஆனால் அவங்களுக்கு இடையில ஒரு 3% 3000 ரூபாயும் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒத்துக்கல, அப்படி பேசுனாங்க. ஆக்சுவலாக 2000 தான் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 1000 இன்க்ரீஸ் 3000 ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு வச்சுங்களேன். அப்புறம் அதையே அவங்க கொண்டு வந்து ஈவினிங் அன்னைக்கு 13ஆம் தேதி வெற்றின்னு ஃப்ரண்ட் கேட்டில் வந்து வெற்றி முழக்கம் கொண்டாடினாங்க. கடைசியாக கிளாஸ் 4ன்னு சொன்ன பொழுது நம்ம தோடக்கிட்ட கேட்டோம். சரி கிளாஸ் 4னா அந்த ஹெல்ப்பர் கேட்டகிறத கிளாஸ் 4. சரி அப்புறம் பேசிக்கலாம். ஏன் பேசிக்கலான்னு முடிவெடுத்தோம்னா, அந்த இடத்துல நாம் வந்து பல இடங்கள் சொல்லியிருக்கோம். குறிப்பாக நான் கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு கேங்மென் பேரவில் சொன்னேன், கேங்மென் என்ற பதவியை ஒழிக்காமல் சீட்ஸுக்கு விடாதுன்னு சொன்னேன். அந்த பதவியை ஒழிப்பதற்கான ப்ரப்போசல் கிளாஸ் 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு வகை வெற்றி. கிளாஸ் 4 வந்து ஈக்குவல் டு ஹெல்ப்பர் கேட்டகரி தான். ஹெல்ப்பர் கேட்டகரி வாங்கிட முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. அதனால் அது ஓகேன்னு சொல்லி அந்த ப்ரப்போசல் வாங்கிட்டோம். நாளைக்கு என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் நிர்வாக கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் 9 போன வச்சுங்களேன். அண்ணா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இப்படி ஒரு ஊதிய ஒப்பந்தம் நடந்திருக்குல்ல, இந்த ஊதிய ஒப்பந்தம் என்பது எதன் அடிப்படையில் நடக்குது? எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், தொழிற்தகராறு சட்டம் 1947. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இருதரப்பு பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு நடக்குது. இப்ப அந்த சட்டம் என்பது 4 சட்ட தொகுப்புகளில் நீர்த்து போக போகிறது. ஞாபகம்,
பே கமிஷன், வேஜ் ரிவிஷன் இருக்குல்ல, வேஜ் போர்டு என்பது எதிர்காலத்தில் இருக்காது. வேஜ் போர்டே இருக்காது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்வாகம் வந்து தொழிற்சங்கத்தோடு பேசி ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது என்பதெல்லாம் எதிர்காலத்தில் வரும். இந்த பிஜேபி ஒன்றிய வந்தா அங்கீகார தேர்தல் பத்தி நான் கடைசியா சொல்றேன். அப்போ இபி தனியார் மயம் ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு, பைப்லைன்ல இருக்கு. அது அதானி எடுப்பாரா, அம்பானி எடுப்பாரா, டாடா எடுப்பாரா, பிர்லா எடுப்பாரா, கோயங்கா எடுப்பாரா தெரியாது. இபி 4 பிரிச்சாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் 4, 5, 10 பிரிப்பாங்க. உத்தரப்பிரதேசம் அப்படிதான் இருக்கு. மாவட்டத்தை ஒன்று தனித்தனியாக பிரிச்சு வச்சுட்டாங்க. ஈஸியா டக்கு பீஸ் மில்வர் கேக் மாதிரி வெட்டி வெட்டி குத்துருவாங்க யார் வேணாலும். மதுரை தனியாக வெட்டி ஊற்றி கொடுப்பாங்க, கோயம்புத்தூர் தனியாக வெட்டி ஊற்றி கொடுப்பாங்க, சென்னை வெட்டி கொடுப்பாங்க. மின்சார வாரியம் வந்து மொத்தமாக ஒரே நிறுவனமாக இருக்கின்ற பொழுதுதான் அது வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஆக இந்த மின்சார வாரியம் தனியார் மயம் என்பது ஆல்ரெடி இருக்கு. இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் போன முறையே வரல, அடுத்த கூட்டத்தொடரில் வரும். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த கேங் மீட்டிங் வந்தீங்க, நீங்க எப்போ அந்த வேலைக்கு 2021 2020 ஒரு போராட்டம் நினைச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. 1-2 பேர் தெரிஞ்சிருக்கலாம். சென்னையில் இல்லை, எல்லா தமிழ்நாடு கிடச்சி. BP 82 ப்ளஸ் வந்து 5 சப்ஸ்டேஷன் அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் 2020 ஒரு போராட்டம். நோட்டீஸ் பண்ணல, போஸ்டர் ஒன்றும் போடலை. ஜேஏசி சார்பாக ஒரு மதியம் 2 மணிக்கு பேசுகிறான், 7 மணி மேலே நியூஸ் கொடுக்குறான். அப்படியே பண்ணிடுச்சு. பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் ஏடிஎம்கே இருக்குல்ல. என்ன பண்ண BP 82 என்ன? ஹெல்பர் ஒயர்மன் பணியிடங்கள் இருக்குல்ல, அந்த பணியிடங்களை மஸ்தூர் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து 425 ரூபாய் டெய்லி வேஜஸ் கொடுத்து அவர்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம். எத்தனை ஹெல்பரா, எத்தனை ஒயர்மனா? ஒரு செக்ஷன் 7 ஒயர்மன் 7 ஹெல்பர்னா 7 14 பேர் செக்ஷனை வச்சுக்கலாம். 425 ரூபாய்க்கு. சேலத்துல விநாயகா மிஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் சம்திங், அது பக்கத்துல ஒரு பிரைவேட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஈபி வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த 425 ரூபாய் ஆளை ரெக்ரூட் பண்ணது ரெடி பண்ணிக்கிறார். ஞாபகம். அதை வராமல் தடுத்தது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கம், குறிப்பாக அதை முன்கை எடுத்து சிஇடி சங்கம். அதை எடுத்து 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 மணிக்கு மின்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய வேலை சிஇடி பண்ணிச்சு. அந்த நாட்டில் அதானி கம்பெனி பேசின் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய நம்ம எஸ்எஸ்ல அதானி கம்பெனியிலிருந்து எஸ்டி கேபிள் ஜாயிண்டருக்கு ஜாயிண்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்க. 3 பேர் 2 பேர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த தகவல் கிடைச்சி அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றி அதானி கம்பெனி போகுதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம சில நண்பர்களை உதவி பண்ணாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். ஒரு 3 மணி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. BP 82 கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி 5 சப்ஸ்டேஷனை கேன்சல் பண்ணாங்க. BP 82 கேன்சல் பண்ணதன் காரணமாகத்தான் கேங்மேன் பணியாளர்கள் மின்சார வாரியத்தில் உள்ளே வர முடிஞ்சது. ஞாபகம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீராமுலு அவங்கெல்லாம் மறந்திருப்பார்கள். மின்சார வாரியத்தில் ஆதியிலிருந்து அந்த மாதிரி கேங்மேன் பணியாளர் உள்ளே வருவதற்கும் இன்னைக்கு இருப்பதற்கும் நாளை வாழ்வதற்கும் சீட்டு தான் காரணம். அது ஞாபகம். நாளை வாழ்வதற்கு நீங்க தான் காரணம். நாங்களாம் போயிடுவோம். நல்ல ஒரு 20-30 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். இனிமேலும் நடக்கக்கூடிய நல்லதுக்கு நாங்க தான் காரணமா இருப்போம். கெட்டது நடந்தா மற்றவங்க காரணமா இருப்பாங்க. ஏன் சொல்லுவோம்னா, பல்வேறு இயக்கங்களை போராட்டங்களை முன்னெடுத்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டங்களுக்கு பலர் வரமாட்டாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல சக்தியில் ஒரு கேங் செத்து விட்டாரு. கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு பேரவைகளை கூப்பிட்டாங்க. நான் காலைல சதாப்தி ட்ரெயினில் போய்ங்கிறேன். வந்துட்டீங்களா அண்ணா? வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஷன் வந்துடும். இல்லை பாடி இங்கே தான் இருக்கு, ஊருக்கு அனுப்பல, வந்து ஒரு மாலை போட்டு போடுங்க அப்படின்னாங்க. நான் மாலை போடுறது தான் போனேன். அங்கே போனால் அங்கே பாம்னார் அங்கே அப்பா ஓன்னு எழுதி ஒப்பாரி வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டேன்.
ஒருத்தர் வேலை செஞ்சா ஆக்சிடென்ட் ஆனால் செத்து விட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிடறாரு. ஏர்போர்ட்டுக்கு நிர்வாகம் வந்துருச்சு. நான் சொல்றேன் பாடி வாங்காதீங்க, சி பார்க்கலாம்னு சொல்லி சி கூட்டு போய் இறந்து போன குடும்பத்துக்கு நியாயத்தை கேட்டு அங்க இருக்கிற ஏயும் 4 மணியும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சது சிடி சஸ்பெண்ட் வச்சான், நியாயம் கேட்டான். அந்த பேப்பரை வாங்கி வெளியே வந்து வீடியோ கூட எடுத்தான். அந்த வீடியோ கூட போலன்னு வச்சிருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, தப்பு நடந்தா தப்பு தான். செக்ஷன் லெவல்ல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஏயும் ஃபோர்மன் பொறுப்புங்க. ஃபோர்மன் பொறுப்புல எஸ்கேப் ஆக முடியாது. நல்லது நடந்தாலும் அவங்க தான், கெட்டது நடந்தாலும் அவங்க தான். அதுக்காக நீங்க வந்து பொறுப்புலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும். இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம், உங்க குடும்பத்துக்கு முக்கியம். நீங்க பொறுப்பாக சேஃப்டி அப்ளைன்சஸோட சேஃப்டி மெஷரோட வேலை செய்யணும். அந்த சக்திகள் கேங்குடைய ஒய்ஃபு 7 மாதம் நிறைய கர்ப்பிணி. அந்த வீட்டுக்கு ஒரே புள்ள, அவர் மட்டும்தான். அப்பா விவசாயி, மாமனார் விவசாயி. 15 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் ஃபர்ஸ்ட் கொடுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கேட்டேன். கொடுக்குறேன்னு சொன்ன அந்த எஸ்சி கட்சி வரை எழுதி கொடுக்கலைங்க. நார்த் எஸ்சி இப்போதான் 2 days பேக் ஃபோன் பண்ணாங்க, செக்யூரிட்டியா இருக்கு வந்து வாங்கிட்டு. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். தவறு நடந்தால் தவறை எதிர்த்து கேள்வி கேட்கணும். தவறை கேட்கின்ற சிடி சங்கத்திற்கு பக்கபலமாக நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறை கேட்கிற சங்கம் மின்சாரத்தில் ஒண்ணு சிடியை தாங்க, வேற எந்த சங்கம் கேட்காதுங்க. கேட்டா லேட்டா கேட்பாங்க, நம்ம உடனே கேட்போம். யாரு முகம் எல்லாம் பார்க்க மாட்டோம். எவனா தானே, தப்புனா தப்பு தான்.